பாசத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அன்பு அக்கா ஈரோடு வளர்மதி அவர்கள் வர்றாங்க. வாங்க. என்னைய பார்த்தா பாட்டி மாதிரியா இருக்கு, அங்கிருந்து ஒரு மேம் சொல்றாங்க இந்த பொண்ணை பார்க்கும்போது பியூட்டி மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அக்கா வந்து ஃபேர் அண்ட் லவ்லி போடுறதுல பேத்தி லவ்லியும் ஆயா லவ்லியும் தான் போடுறாங்க. நன்றி பெரிய தாத்தா அவர்களே, உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மண்ணின் தன்மையை நெல் காட்டும் என்பார்கள், மனத்தின் தன்மையை சொல் காட்டும் என்பார்கள். சொல்லாற்றல் மிகுந்த நடுவர் பெருந்தகை அவர்களே, உங்களையும் வணங்கிக் கொண்டு, எதிரிணையிலிருந்து வந்து எங்க அன்பு அண்ணன் பேசினாரு பாருங்க, அவங்க பொண்ணும் நானும் கிளாஸ்மேட்டுங்க, என்னைய போய் ஆன்டின்னு சொல்றாரே, இது நியாயமான்னு கேட்கிறேன், தர்மமா? இன்னும் எங்களை பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறீங்கல்ல? என்ன பண்ணுவாங்களாம், கோலத்தை ஹாப்பி பொங்கல்னு ரோட்ல போடுவோம், நல்வரவன் வாசல்ல போடுவோம். தமிழை வாசலில் வைப்பதல்ல பெருமிதம், ஒவ்வொரு இளைஞனும் மனதில் வைப்பதில் தான் பெரிய விஷயம். மனதில் தமிழ் இல்லையேங்கிற வருத்தத்தில் தான் எங்கள் கணேசனை சொல்லிட்டு போனார். ஞாபகம் வச்சுங்க. நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே, இப்போ பிஸ்கட் வாங்கி தள்ள 80s கிட்ஸு 90s கிட்ஸு நாமெல்லாம், நீங்கள் 90s கிட்ஸ் தானே, அதுக்குள்ளே ஜென்சிக்கு போய் உட்காந்தாச்சா? எங்களோட சேர்ந்த தம்பி தான். ஏங்க நம்ம காலத்துல பிஸ்கட் வாங்கி எவ்வளவு நேக்கா என்னையும் அவங்களையும் ஒரே வயசுன்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? அப்படியெல்லாம் நாங்க விட்டுட்டு போக முடியுமா? 80s கிட்ஸ் 90s. ஒரே ஒரு கேள்விக்கா, எந்த கடையில வாங்குற? என்னது? எந்த கடையில அரிசி வாங்குறேன்னு கேட்க மாட்டேன், டை வாங்குற? நான் தனியா சொல்றேன் நடுவர் அவர்களே, அந்த காலங்கள்ல எல்லாம் சின்ன பிள்ளைகளை பக்குவமா வளர்த்தாங்க. பிஸ்கட் வாங்கி கொடுன்னு கேட்டு அழுவாங்க, அடம் பிடிப்பான், வாங்கி தர மாட்டேன்டா, என்னடா பண்ணுவ? அமைதியாக போய் உட்காந்துக்குவோம். இன்னைக்கு அம்மாட்ட போய் அப்பா அம்மா 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 பிஸ்கட் வாங்கி கொடுமா, வாங்கி தர முடியாதுடா, செல்போன் டவரில் ஏறிட்டாயா? ஆத்தாடி, சத்தியமாங்க ஜென்சி தலைமுறை டவரில் ஏறி நின்றுட்டாயா? நான் வாங்கி கொடுத்தாதான் இறங்குவேன். போலீஸ் எல்லாம் வந்துருச்சியா? தம்பி கீழே இறங்குப்பா, கீழே இறங்கு, குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டி வாங்கி தரேன் தம்பி, கீழே இறங்குப்பா. முத்தம் கொடுத்தா தான் நான் கீழே இறங்குவேன். ஏங்க இன்றைய தலைமுறைக்கு நல்லது சொன்னா கேட்டுக்கொள்ளக்கூடிய, நீங்க இவ்வளவு சொல்றதுனால சொல்றேன் சார். 2026ல 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்னு இந்த அணி, இன்னொன்னு இந்த அணி, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. அந்த பயம் இருக்கும் நடுவுல. நீங்க உற்சாகமா எதிர்பார்த்ததுனால நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எதிர்பார்க்கிற பதிலே சொல்றேன். 2026ல 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்னு எனக்கு என் ஜோசியக்காரர் இருக்கும். ஒரு வருஷம் கூட நல்லா இருப்பேன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு. ஐயா இன்றைய தலைமுறை எப்படி இருக்கான்னு தெரியுங்களா? அன்றைய தலைமுறையெல்லாம் கட்டுப்பட்டியா அடங்கி இருந்தோம். இன்னைக்கு என்னுடைய ஜென்சி தலைமுறையை பத்தி சொல்ல வந்திருக்காங்களே 3 பேரும், எப்படி இருக்காங்க தெரியுமா? எப்படி இருக்காங்க? என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசுருக்கு வேற என்ன வேண்டும், உல்லாசமா இருப்பேன், ரகிட 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 ஊ, ரகிட ஊ, பண்பாடும் பாரம்பரியம் ஊ ஊ. விருந்தோம்பல் பண்பு தாங்க தமிழர்களுடைய அடையாளம். அறுசுவை உணவையும் விருந்தாக படைத்து விருந்தோம்பலை வளர்த்து உணவே மருந்துன்னு ஆரோக்கியமாக வாழ்ந்தது அன்றைய தலைமுறைங்க. இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு? தோசைக்கு 2 வகை சட்னி சாப்பிட்டு தானே பார்த்துருக்கீங்க. தோசையில் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? இன்னைக்கு சாப்பிட்றாயா? புரோட்டால கொக்கோ கோலா ஊற்றி சாப்பிட்றாயா? செம்மையா இருக்குதுங்கிறான். பொங்கலுக்கு ரசம் ஊற்றி சாப்பிட்டு அட்டா 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 அட்டா, இந்த மாதிரி ருசி பேசுறீங்க. மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றான், பீட்சா சாப்பிட்றான், பர்கர் சாப்பிட்றான். அன்று கிடைத்ததை சாப்பிட்டு கொண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். இன்று பிடித்ததையெல்லாம் சாப்பிட்டு கொண்டு ஆரோக்கியமற்ற வாழ்க்கையை இன்றைய தலைமுறை வாழ்கிறார்கள் என்றால் எப்படி ஜென்சி தலைமுறை பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பேணி பாதுகாக்குங்க? நல்லா ஆசிரியருங்க, எவ்வளோ வேதனை தெரியுங்களா? 2 பயலுங்க கோயில் வாசல்ல நின்று பேசிட்டு இருக்கான். அதில் ஒரு பையன் சொல்றான், டே மச்சான் அவ ஒரு பார்வை பார்த்தாடா அப்படியே நான் மெர்சல் ஆயிட்டேன்டாங்கிறான். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் சொல்றான், நீ ஊன்னு சொல்றான் மச்சான், நாளைக்கே அந்த பிள்ளைய தூக்கிடலாங்கிறான். 2 பேரும் படிக்கிறது யூகேஜி. நடுவர்களே ஒன்னே ஒன்று சொல்றேங்க, கவனம் சிதறினால் கனவுகளும் சிதறும் என்பதை இன்றைய ஜென்சி தலைமுறை மறந்துவிட்டது. ஒரு கவிஞன் தான் அழகா எழுதினான், இந்த சினிமா
குழந்தைகளுக்கு பல் முளைக்கும் முன்னே மீசை முளைக்க வைத்து விட்டது என்று எழுதினான் என்று சொன்னால் இன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாவதற்கு காரணம் இந்த ஜென்சி தலைமுறை என்று சொன்னால் அதில் பொய்யே இருக்காது நடுவர்களே. ஏங்க நேர்மையாக வாழணும்னு சொல்லி கொடுத்தது அன்றைய பண்பாடுங்க. இன்னைக்கு ஒரு பையங்க 13 வயசு தான் ஆகுது, ஃபேமிலிஸு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஃபேமிலிஸு எனக்கு படிப்பு வரல, ஃபேமிலிஸு எங்கள் மாட்டுக்கு பல் செட்டு விழுந்துருச்சு, ஃபேமிலிஸு நான் என்ன பண்ணுவேன்? ஐயா ஸ்கேம் பண்ணியிருக்காயா, பல லட்சம் ரூபாய் ஏமாத்தி எங்க அப்பாவி 90s கிட்ஸை எல்லாம் ஏமாத்தி பணம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் நேர்மையா? இதுதான் நேர்மையாயா? இந்த நேர்மையா இன்றைய தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கடத்த போகிறது? யோசிச்சு பாருங்க. இன்றைய ஜென்சி தலைமுறை பாரதி மாதிரி வேஷம் போடுறான், கர்ம வீரர் காமராசர் ஐயாவை போல வேஷம் போடுறான், சுவாமி விவேகானந்தரை போல வேஷம் போடுறான். ஆனால் பாரதியை போல் வாழ்ந்து காட்டுவதில்லை, அப்துல் கலாம் ஐயாவை போல் வாழ்ந்து காட்டுவதில்லை, கர்ம வீரர் காமராசர் ஐயாவை போல் வாழ்ந்து காட்டவில்லை. வாழ்ந்து காட்டுங்கள், ஒற்றுக்கொள்கிறோம். பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் ஜென்சி தலைமுறை காப்பாற்றுகிறார்கள் என்று சொல்லி அதுவரை பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கட்டி காப்பதில் ஜென்சி தலைமுறை கிரிஞ்சே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கும் வியந்து ரசித்த ரசிக பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த தலைமுறை பிள்ளைகள் எல்கேஜி பிள்ளை என்ன பேசுதுன்னு கூட நான் பக்கத்துல இருந்து கேட்டு வந்திருக்கேன். டீச்சராக இருந்து டீச்சர் வேலை பார்க்குறதில்ல, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறதான் வேலை. அதுவும் கோயில் வாசலில் நின்று அவங்க பேசுகிறது உங்களுக்கு என்ன? டீச்சர்னா ஸ்கூலுக்குள்ளே இருக்கணும். அவன் பாவம்னு கோயிலில் பொங்கலோ புளியோதரையோ கொடுப்பான், இல்லைன்னு வாங்க போயிருப்பேன். அவங்க ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக திடமாக பேசியிருக்காங்க.